ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 95 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,868 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 314 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 81,101 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 29 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 54,216 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 945 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 30,255 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 53,025 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 114 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 2,050 கோடிக்கு நெட் பயர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் நெட் பயர்ஸ் வந்திருக்காங்க. டிஎஸ் 83 கோடிக்கு நெட் பயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. இதில் ஒன்று அதானி பவர் 642 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 19 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ வேல்யூஷன் டாட்டா பவரை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருந்தாலும் பட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சம் பவர் செக்டார் ஸ்டாக்ஸில் என்டிபிசி டாட்டா பவர் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதானி பவர் முன்னாடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி உங்கள் ஒப்பீனியன். என்கிட்ட அதானி குழும பங்குகள் எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே கிடையாது. ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுனால இப்போதைக்கு அனில் அம்பானி குழும பங்குகளும் சரி அதானி குழும பங்குகளும் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் ஃபிண்டில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 146 இருக்குது. 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் 50 டிவி ஹைலேருந்து பார்க்கும்போது இந்த பங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% விழுந்திருக்கு. 258 ரூபா அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 40% கிட்ட அந்த பங்கு விழுந்திருக்காங்க. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த செக்டாரில் விண்ட் எனர்ஜி செக்டாரில் எல்லா கம்பெனியுமே ரேப்பிடாக இப்போ இவங்களோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி இருக்குது. இந்த 20,000 கோடி ரேஞ்ச் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேயே பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. சுஸ்லானு அது மார்க்கெட் கேபிடலேஷன் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட் நிறைய கம்பெனிஸாக இருக்காங்க. பெரிய கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது என்டிபிசி, என்ஹெச்பிசி, டாடா பவர், அதானி பவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேட்டகரியில் வரும். ஸோ இதில் காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. பட் இது ஒரு க்ரோயிங் செக்டாரும் இருக்குது. பட் எந்த கம்பெனி கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் நம்மளோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான்லாம் இதில் சஜஸ்ட் பண்ணுறது ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எடுத்தோமா வெளியே போனோமான்னு இருக்கணும் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் அக்ரோடெக் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்னென்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் 100% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அது நானும் பார்த்தேன். நான் பென்னி ஸ்டாக்ஸில் உள்ள என்ட்ரி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்சு தான். அது வாங்குகிறோம், ஏதோ கண்ணை மூடிட்டு வாங்குகிறோம், கிடைச்சா லக்கு, கிடைக்கட்டா போச்சு அப்படின்னு தான் இருக்கணும் பென்னி ஸ்டாக்ஸில் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரியாது நமக்கு. அது பார்க்கவும் முடியாது. ஏன்னா ப்ரொமோட்டர் யாருன்னு இதில் ப்ரொமோட்டரே கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க. குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இது யாருமே இதில் ஓன் பண்ணல. 100% இண்டிவிஜுவல்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க. என்னோட ஒப்பீனியன் இந்த பங்கு ஒரு 10 ரூபா போனால் எனக்கு போதும். ஸோ அந்த பேசிஸில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், போட்டது டபுள் ஆனாலே போதும். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்சு தான் பார்க்க முடியுமே தெரியும். லாங் டேர்ம்லலாம் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே நம்ம பெட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மாஸ் சிப் டெக்னாலஜி இது ஒரு செமிகண்டக்டர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி விழுந்திருந்தாங்க. 10% கிட்ட காலியாக இருந்துச்சு. 237 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரீசென்ட்லி 7 days பார்க்கும்போது ஒரு 60% மேலே போயிருக்கும். கண்டினியூஸாக மேலே போய்ட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்குது. பட் ஸ்டில் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பட் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் ஒரு க்ரோயிங் செக்டாராக தான் இருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். ஆனால் என்னோட ஒப்பீனியன் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஸோ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பக்கம் இப்போதைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸே நிறைய கம்பெனி செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸோட சப்சிடரி தான் இக்னோஸ் கிளென்மார்க் இனோவேஷன், ஐஜிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டு NYSEல லிஸ்ட்டாக இருக்கிற நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற அபிவியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்டு ஒரு $700 மில்லியன் பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் கிடச்சிருக்குது. இது ஆக்சுவலி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாலிகூல் சம்மந்தமாட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ ISB 2001 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த IGI லெட் இன்வெஸ்டிகேஷனல் மாலிகூல் பார்த்தீங்கன்னா யூரோப், ஜப்பான், சைனா மார்க்கெட்லலாம் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு, குளோபல் லெவலில் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு $700 மில்லியன் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.225 பில்லியன் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட சேல்ஸ் அதிகரிக்கும். அதனால அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் இது நல்லாவே சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் வந்து ப்ரைஸை குறைச்சிருந்தாங்க பார்த்துருந்தோம். இப்போ ஜேஎல்ஆரும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், டிஸ்கவரி இதுக்கெல்லாமே ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 30.4 லேக் வரைக்கும் ப்ரைஸ் குறைஞ்சிடுச்சு. 4.5 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர், டிஃபெண்டர், டிஸ்கவரி, எஸ்யூவி அந்த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்கு. 30.4 லேக் வரைக்கும் ப்ரைஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வால்வோ கார்ஸ் வந்து 6.9 லேக் வரைக்கும் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க ஐசிஇ மாடல்ஸுக்கு. இது எல்லாமே செப்டம்பர் 22 நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் வால்வோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தோட அந்த என்டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ வராங்க 400 கோடிக்கு. ஸோ இந்த இஷ்யூட ப்ரைஸ் வந்து 82. ஆக்சுவலி எஸ்டர்டே க்ளோஸில் வந்து பார்க்கும்போது 42% டிஸ்கவுண்ட் தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. ரேஷியோ பார்க்கும்போது ஆக்சுவலி 3 ரைட் ஷேர் ஃபார் எவ்ரி 4 ஷேர், அதாவது 4 ஷேர் ஆல்ரெடி இருக்குன்னா உங்களுக்கு 3 ரைட் ஷேர் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 12. லாஸ்ட் டேட் ஆஃப் கிரெடிட் அந்த ரைட் என்டைட்டில்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் கிரெடிட் வந்து செப்டம்பர் 16. இஷ்யூ ஓப்பனிங் டேட் செப்டம்பர் 22. லாஸ்ட் டேட் ஃபார் மார்க்கெட் ரீயூனியனைசேஷன் அக்டோபர் 3. இஷ்யூ க்ளோசிங் டேட் வந்து அக்டோபர் 8 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி குழுமத்தை சேர்ந்த என்டிடிவி ரைட் இஷ்யூ வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலு. ஸோ யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலும் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. இந்த கம்பெனி வந்து 2016 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ஐபிஓ வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3820 கோடி. ஐபிஓ வராங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 3100 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 720 கோடி. ஃபினான்ஷியல் 24 இவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போது 1940 கோடி. 23 744 கோடி. 25 2886 கோடி. 2886 கோடி ஃபினான்ஷியல் 25 பார்த்தீங்கன்னா இன்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 240 கோடி பார்த்தீங்கன்னா நெட் லாஸு. ஃபினான்ஷியல் 24 1127 கோடி லாஸு. ஃபினான்ஷியல் 23 85 கோடி லாஸு. ஆனால் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ரெவன்யூ வந்து அதிகமாட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேருந்து தான் வருது. அவங்களோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் நீ பார்க்கும்போது கம்பெனியோட கேபிட்டல் ரீஜனில் தான் ஆஃப்லைன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. கல்கத்தா, பட்னா, கோட்டா, கோழிக்கோட், லக்னோ இங்கெல்லாமே அவங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனில் வந்து அப்டேட்டு. ஸோ டைட்டனோட லக்ஸரி ஜுவல்லரி பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா ஜோயா. அவங்க வந்து சிஎன்பிசி டிவி 18 ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அஜய் சாவ்லா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டனோட ஜுவல்லரி டிவிஷனுக்கு சிஓஆட் இருக்கிறாரு. அவர் சொல்கிறது இந்த ஜோயா பிராண்ட் வந்து ஃபினான்ஷியல் 27 500 கோடி நெட் சேல்ஸ் உள்ள பிராண்டாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் அவங்க 365 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நெட் சேல்ஸ். 27 500 கோடி இந்த 500 கோடி பிராண்டாட்டு ஜோயா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜோயா பார்க்கும்போது டைட்டனோட லக்ஸரி ஜுவல்லரி பிராண்டாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்டடி க்ரோத் இருக்குது. பட் நாங்கள் அதை வந்து அக்ரெசிவாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரஷ் பண்ணலை அப்படின்னும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைட்டனோட ஜுவல்லரி பிஸ்னஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப். இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு $multi-million டெக்னாலஜி கான்ட்ராக்ட் இருக்குது நார்டிக் ரீஜனில் உள்ள ஒன் ஆஃப் த கம்பெனி OKQ8 அப்படிங்கிற கம்பெனி கூட லாங் ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி க்ளவுடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்குது. டேட்டா அனலிட்டிக்ஸ், கஸ்டமர் அண்ட் என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த செக்மெண்ட்டில் தான் அந்த டீல் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு $multi-million கான்ட்ராக்ட். நார்டிக் ரீஜனில் இருக்க OKQ8 அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க எல்டிஎம் என்ட்ரி. அதான் இப்போ அவருக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்குது. ஸோ காந்த் கைரி அந்த ஏரியாவில் இந்த அண்டர் கிரவுண்ட் கோல் மைனிங் பண்ணுறதுக்கு நாக்பூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி பவர் மகாராஷ்டிரா லிமிடெட் மூலமாட்டு தான் அந்த கோல் மைனை ஓப்பன் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பர்மிஷன் செப்டம்பர் 1 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல் பிளாக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 862 ஹெக்டேக்கர்ஸ். நெட் ஜியாலஜிக்கல் ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது 98.5 மில்லியன் டன்ஸ் இருக்குது. 52.4 மில்லியன் டன்ஸ் மைனபிள், 42.9 மில்லியன் டன்ஸ் வந்து கிளாசிஃபைடர்ஸ் எக்ஸ்ட்ராக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோல் பார்த்தீங்கன்னா G8 கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மைன் வந்து 30 இயர்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதானி பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து இண்டூரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 4 lakh kiloliters பெர் ஆனம் இந்த பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்களோட 9th நியூ பிளான்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸோட 9th நியூ பிளான்ட்டு. ஸோ இது வந்து வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி தான் போடுறாங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டி
26 lakh kiloliters per annum ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவோட சப்சிடரி தான் ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா குளோபல் சிங்கப்பூர். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் கினாக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் கூட போட்டிருக்காங்க. இது வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைலிங். ஆக்சுவலி இவங்க வந்து இந்த நேசல் ஸ்ப்ரே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் ரேஞ்சில் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா. இது வந்து ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு ஸ்ரீனிவாஸ் இன்ஜெட்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியோட சேர்பர்சனாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, சேர்மனாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னையிலேருந்தே நடைமுறைக்கு வருது. ஆக்சுவலி செப்டம்பர் 9 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினோபிள் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 415 கோடி ஒர்த் ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினோபிள் எனர்ஜிக்கு 415 கோடி ஒர்த் ஆஃப் சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ராஜஸ்தானில். இது வந்து ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினோபிள்ஸ் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிபிஎல் கெமிக்கல்ஸ். இவங்க வந்து 16,000 கோடி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 2030 5 மடங்கு அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி கெமிக்கல்ஸ் அந்த செக்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது ஃபினான்ஷியல் 25 அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8,404 கோடியாக இருந்துச்சு. எபிட்டா 1,384 கோடியாக இருந்துச்சு. ஃபினான்ஷியல் 30 16,000 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கெமிக்கல்ஸ் மட்டுமே 45% கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் நெக்ஸ்ட்டு கேடிஎம் இந்த மோட்டார் சைக்கிள்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா குறையுது செப்டம்பர் 22 இதில் 2 வீலருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் குறைக்கிறாங்க. அதே 3 வீலருக்கு வந்து 24,000 வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க. 2 வீலர்ஸுக்கு 20,000 வரைக்கும், 3 வீலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் கம்மியாகுது. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். இது கேடிஎம் மாடல்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். ஏன்னா 350cc மேலே போகிறதுக்கு தான் அந்த 40 ஸ்லாபில் வரும், 40% ஸ்லாப். அதுக்கு கீழே உள்ளதுக்கெல்லாம் ரேட்டு குறையுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.